ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலேருந்து நம்ம ரெட்டியார் சத்திரம் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பஸ் ரூட்டுக்கு பக்கத்தில் ஒரு 12 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, இதோட விலை என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலேருந்து ரெட்டியார் சத்திரம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 12 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது கோபநாத சுவாமி கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து வந்துடும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு வீடு இருக்குது, மோல்டிங் வீடே இருக்குது, அதே போல் கேணி இருக்குது, போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 700 தென்னை மரங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 35 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தார் ரோடு பேஸில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் மரத்தை தாண்டி நமக்கு வந்து அத்துமால் ஆரம்பிக்கும். அங்கேருந்து நமக்கு வந்து ஆரம்பித்து இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட் மரத்தை தாண்டி வரைக்கும் நமக்கு வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடியிலேருந்து 400 அடிக்கு மேலே வந்து ரோடு ஃப்ரண்டேஜோடு நமக்கு வந்து கிடச்சிருது. இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி எதையுமே உருவாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் மாதிரி போட்டு பைப்லைன் கனெக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மரத்தோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 15லேருந்து ஒரு 18 வயசு தாங்க இருக்கும், அதுக்குள்ளே தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து ஒரு அமைப்பாகவே கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகபட்சமே எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும், இல்லை ஒரு 16-17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்ம இடம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் குத்தகைக்கு வந்து 7 லட்சம் ரூபா வரைக்கும் வந்து விட்டுருக்காங்க. ஒரு மரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 880 ரூபா கணக்குங்க. மொத்தம் வந்து 700 மரங்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது. எல்லாமே நமக்கு இளமரமாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு ஒரு வீடுமே அமைஞ்சிருக்கு. கேணியை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா தூர்வாரி வெளியில் வந்து நமக்கு காம்பவுண்ட் வால் மாதிரி கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி எதையுமே உருவாக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வாங்கி அப்படியே குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இடையில நீங்கள் ஊடு பயிர் மாதிரி போடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கோழி பண்ணை மாதிரியும் போடலாம். இதில் வர்ற ப்ராஃபிட் இல்லாமல் நிறைய ப்ராஃபிட் வர்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் கேணியோட இன்டெப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 அடிக்கு வரைக்கும் நமக்கு வந்து டெப்த்து வந்து இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து வத்தாமல் இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து போர் போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் 760 அடியில் வந்து போர் வந்து போட்டிருக்காங்க. ஊற்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 235 அடியில் ஒரு ஊற்றும், அதே போல் வந்து 412 அடியில் ஒரு ஊற்றும் வந்து நமக்கு வந்து 2 ஊற்று வந்து கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை இடத்தோட அமைப்பாக இருக்கட்டும், அதே போல் சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியராக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து தோட்டங்கள் வந்து பார்ப்பீங்க, அது வந்து தனியாக செப்பரேட்டாக இருக்கும், ரொம்ப தூரம் நம்ம அலையிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கும் கொஞ்சம் வந்து சிரமங்கள் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இதில் கிடையாது. ஏன்னா இதிலேருந்து அதிகபட்சமே ஒரு 100 மீட்டரில் போனீங்க அப்படின்னா நம்ம ரெட்டியார் சத்திரத்துலேருந்து கன்னிவாடிக்கு போகக்கூடிய அந்த பஸ் ரூட்டுக்கு பஸ் ஸ்டாப்பே அங்கே இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து பஸ் ஏறிக்க முடியும். எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கே வாங்கி போட்டுட்டு குத்தையை பார்த்துக்கிறதுக்கு வேலையாட்களை வச்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட மற்ற ஐடியாஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இடத்துக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோபநாத சுவாமி கோயில் இருக்குது. அதுக்கு வரக்கூடிய ஒரு ரோடுமே வந்து இருக்குங்க. ஸோ இந்த இடத்துக்கு எப்படி பார்த்தாலும் மொத்தம் வந்து 2 சைடுமே வந்து நமக்கு ரோடு ஆக்சஸ் வந்து தாராளமாக கிடச்சிருது. ஃபைனலாக இப்போ நான் வீடியோட எண்டுக்கு வந்து இப்போ வந்துட்டோம். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நல்ல நல்ல இடங்களா டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இடங்களா எடுத்து
நம்மளோட சேனலில் வந்து நாங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களோட பட்ஜெட் வைஸாக எவ்வளோ இருந்துச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். இதே மாதிரி உங்கள்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி அதிகபட்சம் 1 மந்த்லேருந்து 2 மந்த்துக்குள்ளே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஃபைனலாக இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் எங்களோட சேனல் வந்து நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.